ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் நவம்பர் 13, 2025. இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறது ஈஸியா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் தரேன். எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்புங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2027ஆம் ஆண்டு சிஓபி 32 காலநிலை உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? எத்தியோப்பியா. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த சிஓபி 32 கிளைமேட் சப்மிட் 2027? எத்தியோப்பியா. 2 days முன்னாடி சிஓபி 30 வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரேசில். நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் புனாட் சங்கு 2 நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் தொடங்க உள்ளதை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? பூட்டான். த புனாங்சுங்கு 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் is in which country which will be inaugurated by PM மோடி? பூடான். பூடானை பத்தி கூட நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து 5வது முறையாக சர்வதேச நீலக்கொடி சான்றிதழை பெற்ற கடற்கரை எது? கோவளம் கடற்கரை. விச் பீச் and 5th consecutive international blue flag certification? கோவளம் பீச். இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்ங்கிறது நெதர்லாந்தில் ஒரு பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டாக கொடுக்குற ஒரு அவார்டு. இது வரைக்கும் 48 நாடுகள் இருக்கிற 5000 பீச்சுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் 6வது தேசிய நீர் விருதை யார் வழங்குவார்? திரௌபதி முர்மு. ஹூ வில் பிரசன்ட் த 6th நேஷனல் வாட்டர் அவார்ட்? திரௌபதி முர்மு. நேற்று இதே நேஷனல் அவார்டு வாட்டர் அவார்டு பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஆன்சர் கூட திருநெல்வேலின்னு வரும். கொஸ்டின் ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய காலநிலை அபாய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 15. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025? 15. நோட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக யார் பதவியேற்றுள்ளார்? செர்ஜியோ கோர். Who has been sworn in as the new United States ambassador to India? செர்ஜியோ கோர். இவர் தான் 2025 நவம்பர்ல இருந்து இந்திய அமெரிக்க தூதரகத்தோட அம்பாசிடர். 7th கொஸ்டின் 6வது இந்தியா வியட்நாம் ராணுவ பயிற்சி வின்பாக்ஸ் எங்கு தொடங்கியது? ஹனோய். Where did the 6th India Vietnam Army exercise Winbox begin? Hanoi. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இந்தியாவின் முதல் தேசிய உட்புற தடகள சாம்பியன்ஷிப்பை எந்த மைதானம் நடத்த உள்ளது? கலிங்கா மைதானம். Which stadium will host India's first national indoor athletics championship? கலிங்கா ஸ்டேடியம். இது எங்க இருக்குன்னு தெரியுமா? புவனேஸ்வர். நோட் பண்ணிக்கோங்க. 9th கொஸ்டின் எளிதாக வணிகம் செய்யக்கூடிய மாநிலங்களின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? உத்தரகாண்ட் அண்ட் பஞ்சாப். விச் ஸ்டேட் டாப்ட் த ஈஸி டு டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்? உத்தரகாண்ட் அண்ட் பஞ்சாப். நோட் பண்ணிட்டீங்க. கடைசி கொஸ்டின் பார்ப்போம். எந்த நாடு சமீபத்தில் தட்டம்மை இல்லாத நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது? கனடா. விச் கண்ட்ரி ஹேஸ் அஃபிஷியலி லாஸ்ட் இட்ஸ் மீஸ்லஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ரீசென்ட்லி? கனடா. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தினமும் 5 minutes ஒதுக்குனாலே போதும். ஓகேவா? இதை தவிர எதுவுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி வந்து 10 out of 10. ஓகேவா? உங்கள் ஞாபகத்திறனை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுமாரோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை மீட் பண்ணுவோம். பை பாய்.